இந்த கேக்ல மைதாவும் இல்ல சீனியும் இல்ல, ஆனா டேஸ்ட் வேற மாதிரி. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிடுவோம். தயிர் ஊத்திக்கலாம், பால் ஊத்திக்கலாம், வெண்ணிலா எசன்ஸ் ஊத்திக்கலாம், நாட்டு சக்கரை ஊத்திக்கலாம், ரிஃபைண்ட் ஆயில் ஊத்திக்கலாம், சோடா போட்டுக்கலாம், பேக்கிங் பவுடர் போட்டுக்கலாம். நாடா அரைச்சுக்கலாம். உங்க போய் அரைங்க. நாளைக்கு மட்டும் போய் நீங்க தான் அரைக்கணும். நாட்டு சக்கரை கரைஞ்சிருச்சு. ராகி மாவு போட்டுக்கலாம், கோதுமை மாவு போட்டுக்கலாம், கொக்கோ பவுடர் போட்டுக்கலாம். சாக்லேட் எங்களுக்கு போட தெரியும். எல்லாத்தையும் கவுத்து விட்டுட்டு எல்லாத்தையும் செஞ்சு விட்டு மறுபடியும் அளவு தெரியாம போட்டிருக்கோம். கேக் வருமா என்னன்னே எனக்கு தெரியாது. வரலன்னு வைக்கி முட்ட மாட்டியா? பிச்சு விடுவேன். நல்லா வரலன்னா சிந்தி விட்டுருணுமா பாரு. இன்னொரு காரச்சு எடுத்துக்கிடுவோம். இந்த கப்ல தான் நான் கேக் செய்ய போறேன், அதனால இந்த கப்ல என்ன தடவிக்கலாம். இப்போ இருக்கிற டார்க் சாக்லேட் மிக்ஸ் வச்சுக்கலாம். சரி போயிட்டு போற விடு. இது அப்படியே இட்லி செடியில வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். 1/2 மணி நேரம் நல்லா வேகட்டும். ரெடி சூடு நீங்களே எடுத்து தந்துருங்களேன். நீ எடுத்துரு அப்படி. எப்படா இருக்கு? நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு.